வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அம்மா மகள் சேனல். இன்றைக்கி நம்ம சம்மர் ஸ்பெஷலான ரெசிபி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம சில்லாக சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஆசைப்படுவோம். ஸோ அதுக்காக நான் இன்றைக்கி கஸ்டர்ட் ஃப்ரூட் சாலட் தான் நான் இந்த வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து நண்பர்களுக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை செக் அவுட் பண்ணுங்கள். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கோங்க. அதில் இப்போது நம்ம 2 கிளாஸ் அளவுக்கு நம்ம திக்கான பால் எடுத்துக்கலாம். இது காய்ச்சின பாலாகவும் இருக்கட்டும், இல்லாட்டினா காய்ச்சாத பாலாகவும் இருக்கட்டும். நான் இன்றைக்கி காய்ச்சின பால் தான் எடுத்திருக்கேன். 2 கப் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இது நல்லா நம்ம கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதி வரணும். இந்த மாதிரி சைடில் எல்லாமே அப்படி பால் நல்லா பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரேப் அவுட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம், சின்ன பவுல். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கஸ்டர்ட் பவுடர். ஸோ எந்த ஃப்ளேவர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்ணிலா ஃப்ளேவர். அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றனால நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கிறேன். இது கடையில் எல்லா கடையிலையும் கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த கஸ்டர்ட் பவுடர் கடையிலேருந்து வாங்கிக்கலாம். அதில் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பால் எடுத்துக்கிறேன். அது எனக்கு கரெக்டாக இருந்தது. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கெட்டி கெட்டியாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிக்சர் ஏன் நான் இந்த மாதிரி நம்ம பாலில் கலந்து நம்ம சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் கெட்டி கெட்டியாகாமல் இருக்கும். ஏன்னா இது பாலில் போட்ட உடனே உங்களுக்கு அந்த பால் நல்லா திக்காயிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சு போட்டோன்னா நம்மளுக்கு பால் திக்காகாமல் இருக்கும், லம்ஸாக ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ கரைச்சிட்டு நம்ம இதில் பாலில் சேர்த்துடலாம். இப்போ இந்த பால் கொதிச்சுட்டு தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். நம்மளுக்கு நல்லா திக்காகும். பாருங்கள், இந்த கஸ்டர்டு மில்கை போட்ட உடனே பாருங்கள் எவ்வளோ திக்காயிடுச்சுன்னு. இந்த மாதிரி கெட்டி கெட்டியாக ஃபார்ம் ஆகக்கூடாது. நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் அப்படி கிண்டிகிட்டே இருங்க. இப்படி கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த கெட்டி கெட்டியாக ஃபார்ம் ஆகிருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு சரியாயிரும். அதனால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்ல பால் திக்காயிடுச்சு. உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நான் இதில் கொஞ்சம் ரிச்னஸ் கொண்டு வரதுக்காக நான் பாதாம், பிஸ்தா, அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணி இந்த மாதிரி நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு முற்றிலும் ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை எடுத்துக்கலாம். அதாவது 125 ml அந்த மெஷரிங் கப்பில் நான் 1/2 கப் எடுத்திருக்கேன். இந்த இனிப்பு போதுமான அளவு இருந்துச்சு. இன்னும் உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து தான். அதையும் சேர்த்துட்டு நம்மளுக்கு நல்லா கிண்டி விடுங்க. சர்க்கரை போட்டதுமே நம்மளுக்கு அந்த மிக்சர் தண்ணி ஆகிற மாதிரி இருக்கும். அது பரவாயில்ல. நம்மளுக்கு அதுக்கப்புறமா சூடு ஆறுனதுக்கப்புறமா கெட்டியாயிரும். ஸோ கரெக்டான கன்சிஸ்டன்சி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது ரொம்பவே ஈஸியான ஒரு டெசர்ட் ஐட்டம்ங்க. நீங்கள் எந்த ஹோட்டல் போனாலும் கண்டிப்பாக இந்த கஸ்டர்ட் ஃப்ரூட் சாலட் வச்சுருப்பாங்க. இது ஈஸியாக நம்ம வீட்டில் செஞ்சிடலாம். டக்குன்னு கெஸ்ட் யாரும் இமீடியட்டாக வந்துட்டாங்கன்னா கூட இருக்கிற ஃப்ரூட்ஸ் வச்சு நீங்கள் இதை சூப்பராக பண்ணிடலாம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் நான் எடுத்துடுறேன். இன்னும் உங்களுக்கு திக்காக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இவ்வளோ திக்காக வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கஸ்டர்ட் பவுடர் போட்டிருந்தேன்ல, அதுக்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் போட்டு நீங்கள் அந்த மிக்சரை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணியே கிடைக்கும். ஸோ நான் இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்.
இப்போ இதை சூடோடையும் சேர்க்கலாம். அப்படி இல்லாட்டினா நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் கூட ஒவ்வொரு ஃப்ரூட்ஸாக சேர்த்துக்கலாம். இப்போ நான் எனக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் வச்சு நான் வந்து இப்போ ஃப்ரூட் சாலட் பண்ணுறேன். முதல்ல வந்து மாதுளப்பழம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆரஞ்சு. இந்த ஃப்ரூட்ஸ் தான் போடணும்னு இல்லை, உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆப்பிள் நான் தோல் உரித்து நான் அதுக்கப்புறம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா செரிஸ், சீட்லெஸ் கிரீன் கிரேப்ஸு, பைனாப்பிள் கொஞ்சம், ஸ்ட்ராபெரி, பன்னீர் திராட்சை, கிவி, அதுக்கப்புறமா வந்து நான் வாழைப்பழம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரொம்ப ஹார்ஷாக கிண்டிடாதீங்க, அப்புறம் வந்து கூழ் மாதிரி ஆயிரும். நல்லா ஜென்டலாக வந்து இந்த மாதிரி மேலோட்டமாக நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அது மிக்ஸ் ஆனால் போதும். இதை வந்து நீங்கள் இப்படியே வந்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு கூலிங்காகவும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதே டைமில் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷனல் தான். நான் சொன்ன மாதிரி திக்னஸும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதை ஒரு பவுலில் சர்வ் பண்ணலாம். நான் இன்றைக்கி இந்த டம்ளரில் சர்வ் பண்ணுறேன். ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ இது ஒரு டைம் நம்ம சாப்பிட்டோன்னா வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே டைமில் நல்லா நம்மளுக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மர் டைமுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃப்ரூட் சாலட்டு, அதுக்கப்புறம் நம்ம பாடியை வந்து ரொம்பவே கூலிங்காக வச்சுக்கிறது வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா தண்ணி கண்டென்ட் வந்து நம்மளுக்கு உடம்புல வந்து நிறையவே இருக்கணும். ஸோ இந்த சம்மரில் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி சாலட்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. அதே டைமில் உங்கள் பாடியை கூலிங்காக வச்சுக்கோங்க. இந்த டெக்கரேஷனுக்கு நான் மேலே வந்துட்டு ப்ளூபெரிஸும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து பிஸ்தாவும் நான் சேர்த்துருக்கேன். இதுவும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுவது முற்றிலும் இலவசமானது. தேங்க்யூ ஸோ மச்.